அப்ரஹாம் வணக்கம். மயோட் தீவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த புயல் காரணமாக 1000க்கும் மேற்பட்டவர்கள் பலியாக இருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. இந்த மயோட் தீவை பொறுத்தவரையில் இந்திய பெருங்கடல் பகுதியில் மடகாஸ்கர் நாட்டின் அருகே இருக்கக்கூடிய தீவுதான் இந்த மயோட் தீவு. குறிப்பாக இது கிழக்கு ஆப்பிரிக்க கடற்கரையிலிருந்து சரியாக 800 மைல் தொலைவில் இந்த தீவானது அமைந்துள்ளது. மொத்தமாக இந்த மயோட் தீவில் பொறுத்தவரையில் 3,20,000 மக்கள் மட்டுமே வசிக்கக்கூடிய சிறிய தீவாக இந்த மயோட் தீவு உள்ளது. அப்படிப்பட்ட தீவில் ஏற்பட்டக்கூடிய இது போன்ற ஒரு பேரிடர் என்பது இதுவரை இல்லாத வகையில் ஒரு மிகப்பெரிய பேரிடராகவே பார்க்கப்படுகிறது. சமீப காலத்தில் குறிப்பாக இந்த மயோட் தீவில் பொறுத்தவரை ஏற்பட்ட சீடோ புயல் என்பது கனமழை மற்றும் பலத்த காற்று காரணமாக அந்த தீவினுடைய உள்கட்டமைப்பு மொத்தமாக உருகுலைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சீடோ புயலை பொறுத்தவரையில் தென்கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதியில் ஏற்பட்ட இந்த புயல் காரணமாக மணிக்கு 124 மைல் வேகத்தில் பலத்த காற்று வீசியிருக்கிறது. அதே போன்று கனமழையும் வெளுத்து வாங்கியிருக்கிறது. ஒருபுறம் பலத்த காற்று மற்றும் கனமழை காரணமாக இந்த மயோட் தீவு உருகுலைந்து காணப்படுவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த மயோட் தீவின் அந்த சீடோ புயல் தாக்கம் காரணமாக மயோட் தீவில் இருக்கக்கூடிய வீடுகள், சாலைகள், மின்கம்பங்கள், கட்டிடங்கள் என அனைத்தும் மிகவும் சேதமடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இதில் பல பேர் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் கிட்டத்தட்ட தற்போது வரையில் 1000 பேர் வரை உயிரிழந்திருக்கலாம் என்றும் அஞ்சப்படுகிறது. இந்த உயிரிழப்பு பொறுத்தவரையில் உறுதியாக சொல்ல முடியவில்லை என்றும், ஆனால் உயிரிழப்பு இலக்கு என்பது அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக அங்கிருக்கக்கூடிய அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். சரியாக கணிக்க முடியாத எண்ணிக்கையில் உயிரிழப்பு என்பது அதிகரித்துக் கொண்டு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த மயோட் தீவை பொறுத்தவரையில் இது போன்ற இடர்பாடு ஏற்படுவது என்பது முதல் முறை அல்ல. 2019ஆம் ஆண்டு தென்கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதியில் உருவான இடாய் புயல் என்ற ஒரு புயல் 2019ஆம் ஆண்டு இந்த மயோட் தீவில் ஏற்பட்டது. அப்போது பல்வேறு நாடுகள், குறிப்பாக இந்த மயோட் தீவை சுற்றிக்கூடிய மொசாம்பிக், மலாவி, ஜிம்பாப்வே உள்ளிட்ட நாடுகளில் ஒட்டுமொத்தமாக சேர்த்து 1500 பேர் வரை பலியானார்கள். அது மிகப்பெரிய ஒரு பேரிடராக பார்க்கப்பட்டது. ஆனால் இப்போது ஏற்பட்டிருக்கூடிய இந்த சீடோ புயல் தாக்கம் காரணமாக மயோட் தீவில் மட்டுமே கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டவர்கள் பலியாக இருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த உள்கட்டமைப்பு சீர்குலைந்திருக்கக்கூடிய காரணத்தால் பல்வேறு இடங்கள் சாலைகள் சேதமடைந்திருக்கின்றன. அதே போன்று கட்டிடங்கள் இடிந்து தரைமட்டமாக இருக்கின்றன. வீடுகள், குடியிருப்பு பகுதிகள் என முற்றிலுமாக உருகுலைந்து காணப்படுகிறது. இவை அனைத்துமே சீரமைக்கு இன்னும் பல நாட்கள் ஆகலாம் என்றும் கூறப்படுகிறது. இருந்தாலும் உயிரிழப்பு பொறுத்தவரையில் தொடர்ந்து உயிரிழப்பு எண்ணிக்கை என்பது அதிகரித்து வரக்கூடிய நிலையில் 1000 பேர் வரை 1000க்கும் மேற்பட்டவர் வரை பலியாக இருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. அப்ரஹாம், தகவலுக்கு நன்றி பிரவீன்குமார்.